அனைவருக்கும் வணக்கம். ராவண காவியம் தாய்மொழி படலம் பாடல் எண் 4. உண்டியை உண்ணர் பொன்பட் உடையினை எண்ணர். உண்டியை உண்ணர் பொன்பட் உடையினை எண்ணர். கண்ணற் கண்டினை பேணர் செம்பொற் கலங்களை பூணர். கண்ணற் கண்டினை பேணர் செம்பொற் கலன்களை பூணர். வண்ணச் செண்டினை சூடர் சாந்த திரளினை நாடர். வண்ணச் செண்டினை சூடர் சாந்த திரளினை நாடர். யாழின் தண்டினை தீண்டர் யாரும் தமிழ்மொழி பயிலாக்காலே. யாழின் தண்டினை தீண்டர் யாரும் தமிழ்மொழி பயிலாக்காலே. இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். தமிழ் மொழியை படிக்காத நாட்களிலே அங்குள்ள மக்கள் யாருமே உணவை கூட உண்பதில்லையாம். பொன் பட்டாடைகளை நினைத்து கூட பார்ப்பதில்லையாம். கரும்பு கற்கண்டு சுவையினை சுவைத்து கூட சுவைக்கின்றது இல்லையாம். செம்பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களை பூண மாட்டார்களாம். வண்ண பூக்களை சூடவே மாட்டார்களாம். நறுமணம் வீசும் சாந்தத்தை பயன்படுத்த மாட்டார்களாம். யாழின் நரம்பினை மீட்டவே மாட்டார்களாம். இப்படி அன்றைய இலங்கை மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். தமிழ் மொழியை படிக்காத நாட்களில் நல்ல காரியம் எதையும் செய்யாமல் அவர்கள் வாழ்ந்துள்ளார்களாம். நன்றி, வணக்கம்.